வெல்கம் டு பார்ட் 13 ஆஃப் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொலிஷன் தியரி ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 12 வீடியோவில் பார்த்திங்கன்னா அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன், அர்ஹீனியஸ் தியரி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்துருப்போம். இது வந்து நிறைய இடத்துல இந்த அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த கொலிஷன் தியரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நமக்கு வந்து எனர்ஜி ஆஸ்பெக்ட்ஸோ அதுக்கப்புறம் மெக்கானிசம், அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எந்த பாத்வேயை சூஸ் பண்ணி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெமிக்கல் மெக்கானிசம் பற்றி எல்லாம் சொல்கிறது தான் இந்த கொலிஷன் தியரி அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பற்றி நிறைய சொல்லும், நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மெக்கானிசம் பற்றி எனர்ஜி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கொலிஷன் தியரி வழியாக. ஸோ இது எது பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ இந்த கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸை எப்படி பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, நம்ம ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இது வந்து ஹார்ட் ஸ்பியர்ஸ், அதாவது பால்ஸ் மாதிரி ஹார்ட் ஸ்பியர்ஸாக வந்து அசியூம் பண்ணுறாங்க ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்க நேரத்தில். இப்போ இந்த ஹார்ட் ஸ்பியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்தோடு ஒன்று கொலைட் பண்ணுது, அதாவது மோதுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த நம்பர் ஆஃப் கொல்யூஷன் ஒரு செகண்டுக்கு வந்து ஒரு யூனிட் வால்யூமில், அதாவது ஒரு ரியாக்ஷன் மிக்சரில் ஒரு யூனிட் வால்யூமில் எத்தனை நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ் நடக்குதோ அதை தான் நம்ம வந்து கொல்யூஷன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கொல்யூஷன் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி வந்து ஒரு ரியாக்ஷனோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டுமே வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து டிசைட் பண்ணுறதில்ல. இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி. இதை பற்றி நம்ம போன வீடியோவில், அதுக்கு முந்தின வீடியோலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்தாச்சு. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டுமே இல்லாமல் ஓரியன்டேஷன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து ப்ராப்பராக ஓரியன்ட் ஆகி அதே சமயத்தில் கொலிஷன்ஸும் எனர்ஜெட்டிக்காக இருந்து, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் அதிகமாக இருந்து, அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் எனர்ஜியும் அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான அளவு இருந்தது அப்படின்னா ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். எதெல்லாம் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஆக்டிவேஷன் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது மட்டுமே இல்லாமல் ஓரியன்டேஷன், ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸோட ப்ராப்பர் ஓரியன்டேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. கொலிஷன் ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதையெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி தான் ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு பைமாலிகுலர் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ரியாக்ட்ஸ் வித் பி, நமக்கு வந்து சம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு ZAB e⁻ அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். இதில் வந்து ZAB அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொலிஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரியாக்டன்ஸ் A and B அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, கொலிஷன் ஃப்ரீக்வன்சின்றது என்ன, ஒரு ரியாக்ஷன் மிக்சரில் ஒரு யூனிட் வால்யூமில் எத்தனை நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் நடக்குது ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் அப்படிங்கிறது தான் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ZAB அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். e⁻ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸாக, டோட்டல் மாலிக்யூல்ஸில் இத்தனை நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட அதிகமான எனர்ஜி இருக்கிற மாலிக்யூல்ஸ் தான் ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈக்குவேஷனை நம்ம அதாவது இந்த ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு ZAB e⁻ இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஆக்சுவலாக இதில் வந்து ZABயை வந்து பார்த்திங்கன்னா அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனில் A அப்படிங்கிற அந்த ப்ரீ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேக்டருக்கு வந்து நம்ம வந்து ரிலேட் பண்ணலாம்.
இப்போ நம்ம சில கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும், சில கெமிக்கல் ரியாக்ஷனில் சிம்பிள் மாலிக்யூல்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கும், சில கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கும் இல்லையா. நிறைய ஆட்டம்ஸ் இருக்கிற மாதிரியான காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ சூப்பராக ஒபே பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அட்டாமிக் ஸ்பீஷஸ் இருக்கும்போதும் இல்லைனா சிம்பிள் மாலிக்யூல்ஸாக ரியாக்டன்ஸ் இருக்கும்போது இந்த ஈக்குவேஷனை வந்து டீவியேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது அது வந்து ஒபே பண்ணுது, நல்லா ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுவே காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ் இன்வால்வ் ஆகி இருக்கிற ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் இருந்து, அதாவது இந்த ஈக்குவேஷனில் கிடைச்ச வேல்யூஸில் இருந்து டீவியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஆட்டம் இல்லைன்னா சிம்பிள் மாலிக்யூல்ஸை வந்து நம்ம வந்து ஸ்மால் ஹார்ட் ஸ்பியர்ஸாக கன்சிடர் பண்ணும்போது அது ஓரளவுக்கு ஒபே பண்ணுது இந்த ஈக்குவேஷனை. ஆனால் காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ்னு எடுக்கும்போது அதை வந்து அந்த டீவியேஷன் அப்படிங்கிறது காட்டுறது எதனால் அப்படின்னா அந்த ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் நடக்கிற கொலிஷன்ஸ் வந்து ப்ராப்பர் ஓரியன்டேஷனும் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து பாண்ட் பிரேக்கிங்கோ அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பாண்ட்ஸ் நடந்து அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்போது தான் அந்த கொலிஷன்ஸ் வந்து எஃபெக்டிவ் கொலிஷன்ஸாக இருக்குது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் மெத்தனால் ஃப்ரம் புரோமோமீத்தேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ரெண்டு விதமான ஓரியன்டேஷன் பார்க்கலாம். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஓரியன்டேஷன், அந்த ஓரியன்டேஷன் ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ்குள்ளே நடக்கிற அந்த ஓரியன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ப்ராடக்ட்ஸே ஃபார்ம் ஆகுது, திரும்ப அது வந்து ரியாக்டன்ஸாகவே அது இருந்துடும். அதுவே வந்து ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருந்தது அப்படின்னா அது வந்து அதுக்கான எனர்ஜி, அதாவது கைனட்டிக் எனர்ஜியும் மாலிக்யூல்ஸ்குள்ளே நடுவில் இருந்தது, ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ்குள்ளே நடந்தது அப்படின்னா அது வந்து அழகாக ப்ராடக்ட்ஸாக ஃபார்ம் ஆகும், அதாவது மெத்தனாலாக ஃபார்ம் ஆகும். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எஃபெக்டிவ் கொலிஷன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஃபெக்டிவ் கொலிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸோ இல்லைன்னா இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸோ ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்கணும். அது மட்டுமே இல்லாமல் அந்த ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து ப்ராப்பராக ஓரியன்ட் ஆகி இருக்கிறது தான் நம்ம வந்து ஸ்டெரிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்டெரிக் ஃபேக்டரையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த ஈக்குவேஷன், அதாவது ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு ZAB இன்ட்டு தி (e⁻-EA/RTயில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இந்த ஓரியன்டேஷன் ஃபேக்டரையும் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதால இந்த ஃபேக்டர் ப்ராபபிலிட்டி ஃபேக்டரையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு இந்த ஈக்குவேஷன் என்னவா சேஞ்ச் ஆகும், ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு ZAB e⁻-EA/RT அப்படின்ட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு ரியாக்ஷனோட ரேட் வந்து எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா கொலிஷன் ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஃபேக்டர் அண்ட் ஸ்டெரிக் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து ப்ராப்பராக ஓரியன்ட் ஆகியிருக்கணும் அப்படிங்கிறதையும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட் ஆகியிருக்கு. இப்போ கொலிஷன் தியரியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராபேக்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், அதோட ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸை வந்து நம்ம என்னவா அசியூம் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னா ஹார்ட் ஸ்பியர்ஸாக அசியூம் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து அதோட ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டேஷன், ஸ்ட்ரக்சர் பற்றி எல்லாம் வந்து அவங்க இக்னோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இதில் வந்து மெயின் ட்ராபேக்கே அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பற்றி நீங்கள் ஹையர் கிளாஸஸில் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நாம் கொலிஷன் தியரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம். அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனோட இந்த கொலிஷன் தியரியில் கிடைச்ச ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ், ஆக்டிவேஷன் எனர்ஜி, ப்ராப்பர் ஓரியன்டேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் இதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.